ஹாய் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ப்ளாகருடைய தீம்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, கரெக்டாக அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, அப்புறம் அட்வான்ஸ் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி தான் பார்க்கணும். போன டுட்டோரியலில் எப்படி இந்த மாதிரி பிக்சரைஸ் தீம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி போன டுட்டோரியலில் பார்த்துருப்போம். இந்த டுட்டோரியலில் இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணுறது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னுடைய ப்ளாகரில் லேஅவுட்டுக்கு போயிடுறேன். ஓகே, லேஅவுட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே, டன். அடுத்தது டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டு கஸ்டமைஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ளாக் வந்து தெரியுது. பார்த்திங்கன்னா மிஸ் அலைன் எல்லாம் அலைன்மெண்ட்டு தப்பு தப்பாக கசான்னு இருக்குது. சரிங்களா, அப்போ வந்து என்னுடைய அலைன்மெண்ட் மாற்றணும், அல்லது இந்த பிக்சர் வேணாம் எனக்கு வேறு பிக்சர் வேணும் அப்படின்னாலும் பேக்ரவுண்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பிக்சர் உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துங்க, அவ்வளோதான். பிக்சர் மாறிடுச்சிங்களா. எனக்கு இதுவும் வேணாம், வேறு எதாவது வேணும், டிசைனும் வேணும் அப்படின்னாலும் இங்கே ஏகப்பட்ட பிக்சர் இருக்குது. அப்படி இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணாலும் இங்கே அப்லோடு இமேஜின் இருக்குல்ல, அப்படின்னு சொல்லி உங்கள் கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ நான் சும்மா ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கிறேன். இந்த இமேஜ் வச்சுக்கிட்டேன் நான் பேக்ரவுண்டாக. சரிங்களா, இந்த இமேஜ் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இந்த இமேஜ் நான் பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த 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 இமேஜும் இந்த ப்ளாகருடைய இந்த இதுவும் கரெக்டாக வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் வித்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்க, அது போயிருங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வித்து வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம்னா இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே போகும், மினிமம்னா கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். மினிமைஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா. இப்போ கரெக்டாக இருக்கா, வ்ளாக் கரெக்டாக இருக்குங்களா. இந்த மாதிரி வந்தோடனே அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை டு ப்ளாக் அப்ளை ஆகும். அப்ளை ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போ என் ப்ளாகை வந்து நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்களா, என்னுடைய இமேஜு அப்புறம் நான் வச்ச அலைன்மெண்ட்டு அந்த பிக்சருக்கு ஈக்குவல்ட்டாக எல்லாமே வந்துச்சு. அவ்வளோதான். இதில் அலைன்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ தான். எனக்கு வந்து இந்த டெஸ்ட் கலர் மாற்றணும் அப்படின்னாலும் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக பார்க்க வேண்டியது லேஅவுட்டு. லேஅவுட் உங்களுக்கு என்ன மாதிரி லேஅவுட் வேணும், ஃபுட்டரில் எப்படி வேணும், எனக்கு ஒரே சிங்கிளாக வேணுமா, 3 இதாக வேணுமா, இந்த மாதிரி நிறையா லேஅவுட்ஸ் இருக்குது. லேஅவுட்டு கூட நீங்கள் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். சரிங்களா, இப்போ அட்வான்ஸ்கிட்ட போயிட்டோம்னா இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய அட்வான்ஸ் இது இருக்குது. இப்போ வந்து 3 வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேஜ் டெஸ்ட்டு உங்களுக்கு ஏரியலில் இருக்கணுமா, இல்லை எனக்கு வந்து இதில் இருக்கணும், எனக்கு இதில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறும். சரிங்களா, அது உங்களுக்கு தெரியும். டெஸ்ட்டு கலர் வந்து எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு மாறும். சரிங்களா, டெஸ்ட் கலர் மாறும், எல்லாமே மாற்றிக்கலாம். சைஸ் வேணும், சைஸ் மாற்றிக்கினாலும் 42. பார்த்தீங்களா, டெஸ்ட் சைஸ் மாறிடுச்சு. எனக்கு வந்து 20 இருக்கட்டும். இந்த டெஸ்ட்டு கலர் மாறும், எல்லாமே மாற்றிக்கலாம் நம்ம உங்கள் இஷ்டத்துக்கு. இது வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னாலும் போல்டு பண்ணிக்கலாம். போல்டு ஆயிடுச்சிங்களா, வேண்டானாலும் வேண்டாம். அடுத்தது எனக்கு இந்த மாதிரி மாற்றலாம், டைம்ஸ் ரூமில் வைக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இத்தாலியில் வேணால் இத்தாலியில் வச்சுக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்டுனா இதுதான், இந்த இதுதான் பேக்ரவுண்டு. இந்த கலர் மாற்றணுன்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிடுங்க, அது இங்கே கிளிக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பேக்ரவுண்டு உங்களுக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இதெல்லாம். சரிங்களா, எனக்கு ஹெட்டர் பேக்ரவுண்டு மாறணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். ஹெட்டர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்களா, இந்த இடம்
ஓகே, மாறுதுங்களா? அப்புறம் போஸ்ட் பேக்ரவுண்டு, நம்ம போஸ்ட் வந்து சும்மா இது மட்டும்தான் போட்டிருக்கோம், அது கூட நீங்கள் பேக்ரவுண்ட் மாற்றிக்கினாலும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாறும் பேக்ரவுண்டு. சரிங்களா? அவ்வளோதான். அப்புறம் லிங்க் ஒன்றே தான் இருக்கும் இங்கே இந்த இடத்துல இருக்குது. இந்த லிங்க் கலர் மாற்றணும் அப்படி, எனக்கு ரெட்டு வேணும், ரெட்டு வந்துருச்சுங்களா? அந்த மாதிரி மாற்றிக்கலாம். விசிட்டர் லிங்க் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பிளாக் நான் இப்போ பாருங்கள் உனக்கே தெரியும். இப்போ வந்து விசிட்டர் லிங்க் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. சும்மா லிங்க் வந்து உங்களுக்கு சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள். நான் பிளாக்குக்கு போகிறேன், ரீலோட் பண்ணுறேன். சாரி, நான் சேவ் பண்ணல. எந்த இதையும் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ என் பிளாகில் ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்கு இங்கே போன உடனே லிங்க் வந்து நம்ம சும்மா பார்க்கும்போது சிகப்பு கலரில் இருக்குது. இப்போ நம்ம போனோடனே லிங்க் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறுதுங்களா? அதுதான் வந்து விசிட்டர் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓவர் லிங்க் அப்படின்னா செஞ்ச போது பாருங்களேன், உங்களுக்கு ஓவர் லிங்க் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். சரிங்களா? வெள்ளை கலர் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். சும்மா அப்ளை டு பிளாக்னு கொடுத்துட்றேன். அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து என்னது ரீலோட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து ஓவர் லிங்க்னா இப்போ இங்கே மேலே போனோடனே உங்களுக்கு வந்து வெள்ளை கலரில் தெரியும். என்ன சார் போன வாட்டி வந்து ப்ரௌன் கலர் விசிட்டர் லிங்க்னு சொல்லி ப்ரௌன் கலரில் தெரிஞ்சு, இப்போ போகும்போது எனக்கு வந்து வெள்ளை கலரில் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது விசிட்டர் லிங்க்னா அவங்க வந்து விசிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பன்னும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் வராது. ஓவர் லிங்கில் என்ன இருக்கோ அதுதான் வரும். சரிங்களா? இதுதான் விசிட்டர் லிங்க்கும் ஓவர் லிங்க்கும் இருக்குது டிஃப்ரெண்ட். அதாவது யாரும் விசிட் பண்ணலன்னா அப்போ தான் நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வரும். விசிட் பண்ணிட்டாங்க அப்போ போய் இப்படி இது பண்ணும்போது உங்களுக்கு வெள்ளை கலரில் வரும். அதுதான் வந்து ஓவருக்கும் விசிட்டர் லிங்க் கலருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ பிளாக் டைட்டில்னால் இந்த டைட்டில், இந்த டெமோ ஆன்லைன் இருக்கு இல்லைங்க, அது மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபான்ஸ் மாற்றிக்கலாம். கலர் வந்து எனக்கு ரெட்டு வேணும், அந்த மாதிரி இந்த மேட்ச் பண்ணி இது கொடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் டேப் டெஸ்ட்டு அதெல்லாம் நமக்கு இங்கே இல்லை. அதெல்லாம் வந்து வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. டேட் ஹெட்டர்னால் ஒன்றும் இல்லை, இந்த டேட்டு மாற்றிக்கலாம். அப்புறம் வெட்ஜெட்ஸ்னால் இங்கே எதுவும் இல்லை. வெட்ஜெட்ஸ்னால் நான் இதெல்லாம் வந்து அப்புறமேட்டு தான் சொல்லுவோம். ஃபுட்டர் இதெல்லாம் என்னன்னு அப்புறமேட்டு சொல்லலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த இதுலேருந்துனா அடுத்த வாட்டி இந்த போஸ்ட் டைட்டில் இதுலேருந்து நம்ம அடுத்த வாட்டி நம்ம பார்க்கலாம். ஆட் சிஎஸ்எஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம அடுத்த வாட்டி பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ். எது நீங்கள் செஞ்சு இது பண்ணிட்டாலும், அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து பிளாக் டைட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குங்களா, கலர் வந்து நான் இந்த கலரில் மாற்றிட்டேன்னா அதை நீங்கள் முதல்ல சேவ் பண்ணணும். அப்ளை டு பிளாக்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிளாக் போய் நீங்கள் விசிட் பண்ணணும். அப்போ தான் வரும். சரிங்களா? அது முக்கியமான ஸ்டெப்ஸு. பார்த்தீங்களா வந்துருச்சா? அந்த மாதிரி சேவ் பண்ணால் தான் இங்கே வரும். சரிங்களா? பிளாக்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி இமேஜெல்லாம் பார்த்திங்கன்னா நெட்லேருந்து நம்ம எடுத்து போட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. ஃபோட்டோஷாப் மூலியமாக க்ரியேட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் தான் நம்ம பிளாக்னு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். சரிங்களா? அதுக்குனால ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். அது நாங்கள் அடுத்த டுட்டோரியலில் நாங்கள் போடலாம். சரிங்களா? இது வந்து www.testonlinejobs.asia அதோடைய டெமோ டுட்டோரியல்ஸ். சரிங்களா? இது மாதிரி அடுத்த வாட்டி இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட சந்திக்கிறோம்.